ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிந்த்ரா ஹால் தான் பார்க்க போறோம் அகைன். So let's get into the video. ஸோ ரீசெண்டாக வந்து மிந்த்ரால இருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் லைக் ஜீன் டாப் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கிறதும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் அப்படி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஒரு ஒயிட் லெக்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரெயிட் லெக்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பேண்ட். ஸோ இந்த டார்க் ஒரு ப்ளூ கலர்ல வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ரோட்ஸ்டர்ல பார்த்தேன். யூஸ்வலா எனக்கு வந்து மிந்த்ரால அந்த ரோட்ஸ்டர் பிராண்டோட சைஸ் வந்து எனக்கு வந்து செட் ஆகும். பிகாஸ் என்னோட சைஸ் வந்து 30. ஸோ நான் ரோட்ஸ்டர்ல இருந்து 30 எடுத்தேன்னா எனக்கு செட் ஆகும். பட் இது நான் டோக்கியோ டாக்கீஸ் போனேன்னா சம்டைம்ஸ் எனக்கு 28 செட் ஆகும், சம்டைம்ஸ் 38 டைட்டா இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அதனால ரோட்ஸ்டர்ல வந்து இந்த ஒயிட் ஸ்ட்ரெயிட் ஏதோ ஒன்று அந்த ஃபிட் பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட சைஸ் 30ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் அண்ட் இந்த ஃபிட். அண்ட் ரொம்பவும் தொலைன்னு ரொம்ப பேகியாவும் இல்லை, ரொம்ப ஸ்லிம் ஃபிட் ஸ்கின்னி ஃபிட்டாகவும் இல்லை, கரெக்டா இருந்தது. அண்ட் பட் என்னன்னா இதோட ஹைட் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு இன்ச் போல வந்து இது வந்து லாங்கா இருக்கு. லைக் நான் சைட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. நான் ஹீல் ஒரு 1.5 இன்ச் ஹீல் போட்டிருக்கேன். அப்பயுமே அது லிட்டில் பிட் கீழே தரையில படுற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னோட ஹைட் வந்து 5'3". நீங்களும் 5'3" இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜீன் எடுத்தா நீங்க லைட்டா கீழே வந்து பிடிச்சு தைக்கிற மாதிரி, அது மடக்கி தைக்கிற மாதிரி இருக்கும். 5'4" அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க ஹைட்டுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் எனிவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜீன், இந்த மெட்டீரியல் அண்ட் எல்லாமே ஃபிட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், ஒரு மிடி ட்ரெஸ். நமக்கு இப்போ சம்மர் வந்துருச்சு. ஸோ பேக் டு ஃப்ளோரல்ஸ். ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பீச் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாரல் ட்ரெஸ் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா இந்த கலர்ல என்கிட்ட ட்ரெஸ்ஸஸே கிடையாது. இந்த கலர் அண்ட் பிக் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் வச்சு என்கிட்ட கிடையாது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருந்தேன். இதோட கிளாத் வந்து எப்படி இருக்குன்னா, இது ஜார்ஜெட் இல்ல, ஷிஃபான் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப லைட்டான ஒரு கிளாத். அந்த மாதிரி கிளாத்தா இருக்கு. போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபிட் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதோட ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருக்கு, எலாஸ்டிக் வச்சு பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் எனக்கு வந்து லிட்டில் பிட் அபவ் நீ வருது. ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, கொஞ்சோண்டி அபவ் நீ வருது. அண்ட் என்னோட சைஸ் எஸ் எப்படியோ மாத்தி எம் போட்டிருக்கேன் போல, கொஞ்சோண்டி லூஸா இருக்கு. பட் ஓகே, சம்மருக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா சூப்பரா தான் இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்சேஞ்ச் போடல, இதே வச்சுக்கிட்டேன். என்ன பிராண்டுனா மேக்ஸோட பிராண்ட்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 899 rupees. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த ஒரு பீச் கலர் ட்ரௌசர்ஸ். ஸோ நான் காட்டில இருந்து எடுத்திருந்தேன், காட்டி பிராண்ட்ல இருந்து. ஸோ நான் இதுல ஆல்ரெடி பிளாக் கலர் வச்சிருக்கேன். எனக்கு அதோட ஃபிட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பெய்ஜ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெய்ஜ் கலர் ட்ரௌசர்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சேம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்பவே நல்ல குவாலிட்டியா இருந்தது. ஃபிட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து காட்டிலையுமே என்னோட சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். லைக் நான் 30 போட்டேன்னா எனக்கு ஃபிட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பிராண்ட்ல வந்து நல்லாவே இருக்கு. நான் ஒரு ஜீன் வச்சிருக்கேன் அண்ட் இதோட சேர்த்து 2 ட்ரௌசர்ஸும் எடுத்திருக்கேன் காட்டில இருந்து. ஸோ நமக்கு குவாலிட்டி அந்த ஸ்டிச்சிங் குவாலிட்டி அண்ட் இந்த மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா இருக்கு. பிளஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 350 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. இது வந்து நம்ம கேஷுவலாகவும் போட்டுக்கலாம், ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ப்ராடக்ட். லாஸ்ட் ஒன் என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த மெஷ் டாப் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளா ஆசை. மெஷ் டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா, நான் மிந்த்ரால வந்து சோல் ஸ்டோர்ல பார்ப்பேன். அது நிறைய அழகழகா இருக்கும் மெஷ் டாப். அதெல்லாம் பார்த்தோம்னா ரேட் வந்து 1000+ போட்டிருப்பாங்க. எனக்கு என்ன டாப்புக்கு அவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எடுக்காம இருந்தேன். இப்போ ரீசெண்டா வந்து மேக்ஸ் போயிருந்தேன். இது வந்து மிந்த்ரால இருந்து வாங்கல, நான் ஆஃப்லைன்ல மேக்ஸ் போயிருந்தப்போ பார்த்து வாங்கினது.
ஸோ மேக்ஸ் போனப்போ இது பார்த்தேன், இந்த டாப், இந்த மெஷ் டாப். ஸோ கலரும் அழகா இருந்தது, க்யூட்டா இருந்தது. ஒயிட்ல வந்து நிறைய பிரிண்ட்ஸ், ஹார்ட், அப்புறமா ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. ஸோ இது அழகா இருக்கேன்னு சொல்லி இதை எடுத்துட்டேன். இது வந்து 499 அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபிட் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதோட சைஸ் வந்து எஸ். அண்ட் இது வந்து மெஷ் டாப்ன்றதுனால அவங்களே வந்து உள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் டேங்க் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேங்க் டாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் பர்ச்சேஸ் இன் மிந்த்ரா. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.